இப்போ நம்ம பார்க்க போகிற மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கோட பிரின்சிபல் என்னென்னா ஹீலிங் தான். எப்படி ஹீலிங்கை வச்சு நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுங்கிறத பார்க்குறது தான் இந்த டெக்னிக். அதே மாதிரி இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது கூட. நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. ஏன்னா இதோட பிரின்சிபல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என்ன மன்னிச்சிட்டேன், நான் மற்றவங்களையும் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹீலிங் ப்ராசஸில் இந்த டெக்னிக் செயல்பட்டுட்டு வருது. கமல் கூட சொல்லுவார்ல, மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன்னு. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இந்த ஹோப்பனோப்பனோ டெக்னிக். இந்த பேரே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதே மாதிரி இந்த டெக்னிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து இந்த டெக்னிக்கை கற்றுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஹோப்பனோப்பனோ டெக்னிக் எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஹவேலியன் கல்ச்சர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவங்க தான் இந்த டெக்னிக்கை ஸ்டார்டிங்கில் இருந்து இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டெக்னிக்கோட இம்பார்ட்டன்ஸே என்னென்னா ஃபர்கிவ்னஸ், அவ்வளோதான். இப்போது இந்த வேர்டை பிரிக்கலாம். ஹவேலியன் கல்ச்சர் படி ஹோப்போ அப்படின்னா டு மேக்குன்னு அர்த்தம், அதாவது இப்போ பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நோப்பனோ அப்படின்னா ரைட், அதாவது இப்போவே பண்ணுங்க, இந்த செகண்டே பண்ணுங்க அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த ஹோப்பனோப்பனோ. இந்த செகண்டை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்டே உங்களை நீங்கள் மன்னிச்சிக்கோங்க, மற்றவங்களையும் மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணுறது தான் இந்த டெக்னிக். இந்த ஹோப்பனோப்பனோ டெக்னிக்கில் 4 இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இப்போது நீங்கள் இந்த அன்னைக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அந்த தப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்படி நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன், இதுக்காக நான் எனக்கே சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே நீங்கள் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிக்கணும். எல்லாமே லேர்ன் பை மிஸ்டேக்ஸ் தானே. தப்பு பண்ணுறது தப்பு கிடையாது, மறுபடியும் அந்த தப்பை பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். அதனால் உங்களுக்கே நீங்கள் சாரி சொல்கிறதுனால இதை நீங்கள் ஹீல் பண்ணி அந்த ஹீலிங் மூலயமா இதை நீங்கள் சரி பண்ணுவீங்க. ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கே நீங்கள் சாரி சொல்லிக்கோங்க. செகண்ட் ஒன் என்னென்னா, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இது என்னென்னா, நமக்குன்னு சில எதிரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கெட்டது பண்ணுறோன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கணும், அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சில திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். சிம்பிளாக சொன்னால், இவங்களாம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சில தடவை யோசிச்சுருப்போம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, பொறாமத்தனம், கெட்ட குணங்கள், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நாம் நம்மளையே மன்னிச்சிக்கோங்க, என்ன நீங்கள் மன்னிச்சிக்கோங்க, இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன், இவ்வளோ பெரிய தப்பை இனிமேல் நான் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிற மெத்தடு தான் இது. இந்த ஃபர்கிவ்னஸை இன்னொரு வகையாகவும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போது நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறீங்க, வண்டியில் போகிறீங்க, இன்னொருத்தங்க வேகமாக போய் உங்களை இடிக்கிற மாதிரி வந்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நம்ம அவங்கள கெட்ட வார்த்தையில் பேசுவோம், இல்லை என்ன இப்படி வண்டி ஓட்டுறான்னு அவனை திட்டுவோம். அந்த மாதிரிலாம் இனிமேல் உங்களுக்கு நடந்தால் ஜஸ்ட் நான் அவனை மன்னிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு டென்ஷன் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும், பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அடுத்த தடவை இது இந்த சினாரியோக்கு மட்டும் இல்லை, எல்லா சினாரியோக்கும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் மேலே தப்பே இல்லை, ஆனால் ஏதோ ஒரு மேனேஜர் உங்களை திட்டுறாங்கன்னா ஜஸ்ட் அவங்கள ஃபர்கிவ் பண்ணிடுங்க. என் மேலே தப்பு இல்லை, இருந்தாலும் நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அதுதான் இந்த ஃபர்கிவ்னஸ். அப்படி நீங்கள் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்டே இருக்கிற பாசிட்டிவிட்டி லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இது உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது ஹீலிங்னு சொன்னேன்ல, அந்த ஹீலிங்கிறது இந்த இடத்துல வேறு லெவலில் ஒர்க் ஆகும். தேர்டு வேர்டு என்னென்னா தேங்க்யூ. தேங்க்யூவை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நன்றி உணர்வு. நம்ம எப்பவுமே நன்றியாக இருக்கணும். நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே நன்றி சொல்லணும், நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லணும், நம்ம யாரெல்லாம் இந்த டே ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி நான் நன்றியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த நன்றி உணர்வை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக பேசினேன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஐ லவ் யூ. உங்களுக்கே தெரியும், இந்த உலகம் ஃபுல்லாகவே அன்பால் உருவானது தான். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற அன்பை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது மூலிமா இந்த ஹீலிங் ப்ராசஸ்ஸுங்கிறது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால் இந்த ஐ லவ் யூ அப்படிங்கிறத எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம், இல்லை பிரதர் சிஸ்டர் கிட்ட சொல்லலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கிற பர்சன் கிட்ட சொல்லலாம், இல்லை நீங்கள் வச்சுருக்க பணத்து மேலே இருக்க மரியாதைக்கு சொல்லலாம், உங்களுக்கு கிடைச்ச வேலைக்கு சொல்லலாம், நீங்கள் படிக்கிற ஸ்கூலுக்கு சொல்லலாம், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு சொல்லலாம்,
நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு சொல்லலாம், நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைலுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஐ லவ் யூ சொல்லணுமோ நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்கிறது மூலயமா இந்த ஹீலிங் ப்ராசஸ்ஸுங்கிறது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்டில் ஐ லவ் யூவும் வந்து சேரும், அதே மாதிரி வந்து தேங்க்யூ வந்து சேரும். அதனால் இந்த ரெண்டையுமே நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. பாசிட்டிவிட்டியை ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன இந்த 4 வேர்டு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இந்த 4 வேர்டையும் நீங்கள் டே டு டே லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணணும். நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த 4 வேர்டையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு மோசமாக இருக்கும். அப்படி மோசமாக இருக்கிறப்ப ஃபர்கிவ் மீ யூஸ் பண்ணணும், ஐ எம் சாரிங்கிறத யூஸ் பண்ணணும். இல்லை நமக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா அதுக்கு தேங்க் பண்ணணும். யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அவங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லலாம். இந்த மாதிரி நமக்குள்ளாரையே இந்த 4 வேர்ட்ஸை தொடர்ந்து ரிப்பீட்டேஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இதை தொடர்ந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இது எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்பண்ணுங்கிறத விட ஹீல் பண்ணும். அதாவது இன்னும் ப்யூரிட்டியாக மாற்றும். நம்ம மனசை ரொம்ப ப்யூராக வச்சுக்கும். டிவைன் பவர் அதிகமாகும். நம்மளோட ஃபோக்கஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொன்னால் நம்ம உடம்புல இருக்க எல்லாமே அவ்வளோ ப்யூராக இருக்கும். இதுக்கான காரணம் எல்லாமே நம்ம உடம்பே வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயமே ஹீல் ஆகிறப்ப நம்மளோட தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம பண்ணுற ஒர்க், நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது மூலயமா நம்ம என்ன பண்ண நினச்சோமோ அதை ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவோம். இது கூடயே நம்ம விசுவலைசேஷன் சேர்த்து பண்ணுறப்ப அதுவும் ஹீல் ஆகும். ஸோ ஹீலிங்கிறது இங்கே லூப்பிங் மாதிரி தான், அப்படியே தொடர்ந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது நம்மளை எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு வேலையை 1 மணி நேரத்தில் முடிக்கிறோமோ, இதை நம்ம பண்ணோன்னா அதே வேலையை ஒரு அரை மணி நேரத்துலேயே முடிச்சிடுவோம். அந்த மாதிரி இந்த ஹோப்பனோப்பனோ டெக்னிக்குங்கிறது நம்ம வேலையை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஹோப்பனோப்பனோ டெக்னிக்கை பற்றி ரொம்ப கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு கைடன்ஸும் கிடச்சிருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 4 வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த சுச்சுவேஷன் வருதோ அந்த சுச்சுவேஷனில் அந்த 4 வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு தெரியாமலே பேக்ரவுண்டில் உங்கள் உடம்பு ஹீல் ஆகிட்டு இருக்கும், உங்கள் மனசு ஹீல் ஆகிட்டு இருக்கும், உங்கள் ஆன்மா ஹீல் ஆகிட்டு இருக்கும். அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள், விசுவலைசேஷன் பண்ணுங்கள். உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதை விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இவ்வளோதான் ஹோப்பனோப்பனோ டெக்னிக். இந்த ஹோப்பனோப்பனோ டெக்னிக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்காக நாங்கள் எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டோம். அதனால் உங்களோட டவுட்ஸை எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் பீஸ் படி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி.